போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. ஜாக்கிரதையாக இரு, ஜாக்கிரதையா இரு. நானா உனக்கு குழி பறிச்சு எனக்கு நீங்க ஜாடையா தானே பேசுவீங்க. யார்கிட்டயும் நேரா பேச மாட்டீங்க. ஜாடையா பேசுறதுதான் பாரு. இவங்களே இல்ல, நீ ஜாடையா பேசுற. நான் பொதுவா உங்கள் பெயரை எடுத்து நான் பேசினதுக்கு ஏன்னா உங்களுக்கு பண்ண வரல. ஏங்க அதுதாங்க நான் ஈஸியா ஜாடையில பேசிட்டா பிளாங்கல மறைஞ்சிடலாம். நான் உடனே ஜாலியா பேசுறது கிடையாதுங்களா? ஐயோ உங்ககிட்ட நான் சொல்றேன். நீங்க நானே எடுத்து பேச பழகிட்டு அந்த ஒரு குவாலிட்டி எடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க எப்படி ஜாடையாக பேசுவது நான் பாருவிடம் ஜாடையாக பேசுவது எப்படி என்று கற்றுக்கொண்டேன். இப்போது அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் செய்து கொண்டிருக்கும் போதே பாரு அதையும் செய்து கொண்டிருக்கிறேன். அரோராக்கு வந்து தெரியாதா? ஜாடையில பேசுறவங்க ஜாடையில பேசிதான் அட்டாக் பண்ண முடியும். நேர்ல பேசுறவங்க என்கிட்ட நேர்ல சண்டை பண்ணுவோம். என்னடா அப்படி நான் பேசுறேன். இவங்க எல்லாம் இப்படிதான் நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு நான் பாரு இவ்வளவு நாள் நீங்க பண்ணத ஒருத்தவங்க பண்றாங்கன்னா I didn't take names. நான் பெயர்கள் எடுக்கல. ஏன்னா எடுக்க முடியாது. அவங்க வந்து கேட்டுருவாங்கல்ல என்ன சொன்னீங்க எப்படி சொல்லலாம்னு. பேர் எடுங்க பாப்போம். அந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தவங்க சொல்லுங்க பாப்போம். வந்தால் மட்டும் தான் அக்கவுண்டபிள். இல்ல பாரு, அக்கவுண்டபிள் ஆகக்கூடாதுன்னா நீ பொதுவா சொல்ற. உனக்கு புரியுதா? நீ பேர் வந்தா மட்டும் தான் நான் அக்கவுண்டபிள் சொல்றாங்க. அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்க விரும்பலன்னா ஒரு பிளாங்கெட், அந்த பிளாங்கெட் பேர் தான் ஜாடையாக பேசுவது. அந்த பிளாங்கெட் பேர் தான் பொதுவாக பேசுவது. நான் பொதுவா சொன்னேன் அப்படின்ட்டு ஒண்ணு சொல்லிட்டு போயிடுவாங்க. கத்தி வச்சு நுழைறாங்க. அவங்க கிட்ட குன்ஃபுவா பண்ணுவேன். எடுத்து கத்தி வச்சு ஜாடையா பேசுறவங்க கிட்ட எப்படி பேச முடியும்? நான் வந்து யார்கிட்ட ஜாடையா பேசுறேன்னா ஆனா நான் வந்து யார்கிட்ட நான் ஜாடையா பேசுறேன் இல்ல உங்ககிட்ட தான் பேசுறேன். அப்படி பேசுறீங்க. and I know how to address also. ஜாடையா ரைட்? my way of expression சொல்றேன். அதுக்கு வெரி நைஸ். ஜாடையா பேசுவது உங்கள் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன்.